இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் இலக்கணத்துல வழக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக். அந்த வழக்கு அப்படிங்கிறதுல இயல்பு வழக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தகுதி வழக்கு அப்படிங்கிறது. தகுதி வழக்கு மொத்தம் எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையாக வந்து பிரிக்கிறோம். ஒன்னு இடக்கரடக்கல், இரண்டாவது மங்களம், மூணாவது குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவோம். குழுவுக்குறி. ஃபர்ஸ்ட் வந்து தகுதி வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகாத வார்த்தைகளை தகுதியான சொற்களால் வழங்கப்படுவதுதான் வந்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இடக்கரடக்கல் அப்படிங்கிறது பிறரிடம் சொல்ல தகாத சொற்களை தகுதியான சொற்களால் கூறப்படுவதுதான் வந்து இடக்கரடக்கல். கால் கழுவி வந்தேன், வாய் பூசி வந்தேன், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மங்களம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மங்களம் அல்லாத சொற்களை மங்களமான சொற்களாக சொல்லப்படுவதுதான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்றோம். நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இறந்தவங்களை என்ன சொல்லுவோம்? துஞ்சி செத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செத்தார்னு சொல்லாம அதுக்கு பதிலாக வேற என்ன சொற்களை யூஸ் பண்றோம்? துஞ்சினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு இக்காலத்துல வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஓலை அப்படிங்கிறது திருமுகம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய சொற்களை இப்ப வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மங்களமான சொற்கள் பயன்படுத்துதல். மூணாவது பாத்தீங்கன்னா குழுவுக்குறி. குழுவுக்குறி அப்படிங்கிறது தன்னோட கூட்டத்தினருக்கு மட்டுமே தெரியக்கூடிய வகையில் ஒரு சொற்களை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுதான் வந்து குழுவுக்குறி. அது வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அந்த கூட்டத்துல தமக்கு தெரிந்தவர்களுக்கு தம்முடைய குழுவினருக்கு மட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில வார்த்தைகளை பயன்படுத்துறது குழுவுக்குறி. எக்ஸாம்பிளுக்கு வந்து பொன்னை வந்து பரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொற்கொள்ளர்கள். இதே நேரத்துல வந்து ஆடையை என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க.